الحمد لله الخالق البارئ المصور العزيز العلي المتكبر الجبار الذي كل جبار له ذليل خاضع وكل متكبر في جناب عزه مسكين متواضع أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له القهار الذي لا يدفعه عن مراده دافع الغني الذي ليس له شريك في الملك ولا منازع وأشهد أن محمدا عبد الله ورسوله بعثه الله لأهل الهدى نجم ساطع وعلى أهل الفجور والخلاء سيف قاطع صلى الله عليه وعلى آله وصحبه وسلم ما سجد لله ساجد أو ركع لله راكع أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام أو صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வ வையலோகங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயகன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை குறித்தானவை அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற ஈடேற்றமும் எம்மையுடன் மேலான கண்மணி நாயகன் ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் வாழ்க்கையில் வெற்றி கொண்டு இறைநம்பி தம் வாழ்க்கையை அன்னாரின் வாழ்க்கையாக மாற்றி அமைத்துக் கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமம் பரியந்தம் இந்த மார்க்கத்தை இதே நோக்கத்தோடு பின்பற்றி அல்லாஹ்வினுடைய அருளையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அடைய காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாம் பள்ளி வாயிலிலே இஹ்திகாஃப் என்ற நியத்தோடு ஒன்று கூடியிருக்கும் நண்பர்களே, ஆரம்ப கட்டமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் முழு மனித கோடிகளும் எந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக ஈருலகிலையும் வெற்றியாளராக மாற முடியும் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், இந்த வாழ்க்கையை பார்த்து குர்ஆனும் ஹதீஸும் திட்ட தெளிவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு என்னிடத்திலே நீ வந்து விடாதே என்று அல்லாஹ் சொன்னதாக குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு தெளிவாக இந்த வாழ்க்கையை பார்த்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடாத தோழான் என்று சுட்டிக்காட்ட இருக்கிறதோ சொல்லி தந்திருக்கிறதோ அந்த வாழ்க்கையை விற்றும் முற்றுமுழுதாக தவிர்த்து தடுத்து நடக்குமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை இருக்கிறது. அவன் நாடியவைகளை படைப்பான். படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த நாடியவைகளிலே அவனுக்கு விருப்பமானவைகளை தேர்ந்தெடுப்பான், சிறப்பாக்குவான், கண்ணியப்படுத்துவான். இது அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னா. யக்லுகு மா யஷாஉ வ யக்தார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், யக்லுகு மா யஷா,
அவன் நாடியதை படைப்பான் வயத்தார். படைப்பினங்களில் நாடியவைகளை படைத்த ரப்புல் ஆலமீன் அவைகளில் அவனுக்கு விருப்பமானவைகளை தேர்ந்தெடுப்பான். இது அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை. மனிதனை படைத்தான், அந்த மனிதர்களில் சிறப்பானவர்களாக கண்ணியமானவர்களாக பல கோடிக்கணக்கான படைப்பினங்களில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தான். அந்த மனிதர்களில் சிறப்பானவர்களாக கண்ணியமானவர்களாக நபிமார்களை அல்லாஹ் ஆக்கினான். அந்த நபிமார்களையும் சிலர்களை சிறப்பானவர்களாக ரசூல்மார்களாக அல்லாஹ் ஆக்கினான். அந்த ரசூல்மார்களையும் கூட சிலர்களை அல்லாஹ் இன்னும் கண்ணியப்படுத்தினான். உலுல் அஸ்ம் என்கின்ற கண்ணியம் நிறைந்த சோதனைகளை அடைந்து கொண்ட, சோதனைகளை மேற்கொண்ட அந்த ரசூல்மார்களை உலுல் அஸ்ம் என்று இன்னும் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய ஒரு சுன்னா. ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் சிறப்பாக்குவான். மனிதனை படைத்து மனிதனுக்குரிய நேர்வழியாக வேதங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த வேதங்களில் கடைசியாக வேதத்தை இறக்கி எல்லா வேதங்களை விடவும் தலை சிறந்த வழிகாட்டியாக முழு மனித கோடிகளுக்கும் வருகின்றவர்கள் வந்தவர்கள், ஏன் கடைசி மனிதன் உலகத்தில் யாரெல்லாம் தோன்ற இருக்கிறார்களோ அத்துணை மனிதர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு வழியாக குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது உலகத்தில் எந்த ஒன்றுக்கும் நிகராக வைக்க முடியாத மிக பெரும் ஒரு செல்வம் குர்ஆன் என்கின்ற செல்வம். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் நானும் நீங்களும் கேட்டோமோ இல்லையோ அந்த உம்மத்தில என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடன் சம்பந்தமான ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் இந்த நபிக்கு கொடுக்கப்பட்டது எம் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே சிறப்பானவர்கள், நபிமார்களின் தலைவர்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுடன் யார் யாரெல்லாம் தொடர்பாக இருக்கிறார்களோ, தொடர்பாக இருக்கின்றதோ அனைத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனை வஹியின் மூலமாக எடுத்துக்கொண்டு வந்த மலக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் இவர்? மலக்குமார்களுடைய தலைவராக அல்லாஹ் ஆக்கினான். இந்த குர்ஆன் எந்த மாதத்தில் இறங்கியதோ அந்த மாதம் தலை சிறந்த மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். அந்த மாதத்தை விட சிறப்பான மாதம் ஒன்று கிடையாது. குர்ஆன் எந்த இரவில் இறங்கியதோ அந்த இரவினுடைய சிறப்பு என்ன? குர்ஆன் சொல்லுது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ர் என்ற கண்ணியமான இரவில் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம். அந்த கத்ரினுடைய, அந்த லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பு கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட, 1000 மாதங்களை விட சிறப்பானது அந்த ஒரு இரவு. கண்ணியமானவர்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சிறப்பாக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த உம்மத்தில் நானும் நீங்களும் ஒருவராக இருக்கிறோம். இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்ட சிறப்பில் ஆக உயர்ந்த சிறப்பு குர்ஆனுடைய உம்மத்து. குர்ஆன் எங்களுடைய உம்மத்துக்கு, எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியாக இறக்கப்பட்ட குர்ஆன். இது மட்டுமே போதும். கண்ணியமானவர்களே, குர்ஆனினுடைய சிறப்பின் மூலமாக நானும் நீங்களும் உயர்வடைந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆனுடன் தொடர்பான எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை போன்று அல்லாஹ் அனுப்பின எல்லா விதமான வேதங்களிலும் அல்லாஹ் ஒரு நாளும் கொடுக்காத வாக்குறுதியை குர்ஆனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். வேதங்கள் இறக்கப்பட்டது, அந்தந்த கூட்டத்துக்கு வழிகாட்டிக்காக வேண்டி வேதங்கள் இறக்கப்பட்டது. அந்த வேதங்களினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் பொறுப்பெடுக்கவில்லை. முன்னால் வந்த வேதங்களினுடைய பாதுகாப்பை அல்லாஹ் பொறுப்பெடுக்கவில்லை. குர்ஆன்
சொல்லுது வர்ரப்பானியூன வல் அஹ்பாரு பிமஸ்தஹ்ஃபிது மின் கிதாபில்லாஹ் வகானூ அலைஹி ஷுஹதா. முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கு வேதங்களை நாங்கள் இறக்கி வைத்தோம். அந்த வேதங்களை அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், அந்த காலத்தில் அதற்கு தகுதியானவர்கள், ரப்பானியூன்கள், பொறுப்புதாரிகள், அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதனை அவர்கள் பாடமாக்கினார்கள். எவ்வளவு ஏழுமோ பாதுகாத்தார்கள், எவ்வளவு ஏழுமோ அதற்கு சாட்சியாக இருந்தார்கள். ஆனால் குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? இன்னா நஹ்னு நஸல்னா الذிக்ர, இந்த குர்ஆனை நாங்க தான் இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், குர்ஆனை இறக்கி வச்சது மட்டும் அல்ல, நாங்க பாதுகாப்போம். நீங்க பாதுகாக்க தேவையில்ல, நீங்க குர்ஆனுக்கு தொடர்பானவர்களாக இருக்க தேவையில்ல, நாங்க பாதுகாப்போம். ஆனால் குர்ஆனுடன் நானும் நீங்களும் இருந்தால் அதற்கென்று தனி கண்ணியம், தனி மதிப்பு. இதை நாங்க விலங்கல்ல, குர்ஆனுடைய சமுதாயம் என்று பேருதான். எங்க பேருக்கு முன்னால்தான் குர்ஆன் இறக்கப்பட்ட சமுதாயம். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆனோட எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, சாதாரண சிறப்பல்ல, சாதாரண சிறப்பல்ல. குர்ஆனுடன் தொடர்பானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஹ்லீன மினன் நாஸ், மக்கள்ல அல்லாஹ்வுடைய குடும்பம் சிலர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய குடும்பத்தினர்கள் மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குடும்பமா? என்ன விளக்கம்? யா ரசூலல்லாஹ் கேட்டார்கள், மன்ஹும், யார் யா ரசூலல்லாஹ்? மனிதர்கள்ல அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் யாரும் இருக்கிறாங்களா? ஆம், இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சுடையவர்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை சனவசமாக்கி கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை கலாமுல்லாஹை தன்னுடைய அன்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், மதித்தவர்கள், அதை உயர்த்தியவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹும் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை மதித்தவர்கள், குர்ஆனை பிரட்டியவர்கள், குர்ஆனை மனதில் சுமந்தவர்கள், குர்ஆனோடு வாழ்க்கையை தொடர்பில் கொண்டவர்கள், குர்ஆனை வாழ்க்கையில் மதிப்பில் கொண்டவர்கள். இவர்கள் யார்? அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய குடும்பம். அது மட்டுமல்ல, வஹாஸத்துஹு, தனித்தன்மையுடையவர்கள், தனித்தன்மையுடையவர்கள், அல்லாஹ்வினுடைய குடும்பம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமானவர்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள், அல்லாஹ் அவரை தனிப்படையாக எடுத்துக்கொண்டவர்கள், குர்ஆனுடையவர்கள். குர்ஆனுக்கு அல்லாஹ் அவ்வளவு, குர்ஆனுடையவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடன் வாழ்ந்தவர்கள், குர்ஆனுடன் தொடர்பானவர்கள், அல்-மாஹிரு ஃபில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, கியாமத்துடைய நாளையில் சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார்கள், சங்கையானவர்களோடு கியாமத்துடைய நாளையில் இருப்பார்கள். குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை மதித்தவர்கள். இன்னைக்கு நான் இந்த விடயங்களை சொல்லினதுக்கு பின்னால நானும் நீங்களும் ஏதோ உங்களோட உள்ளத்துல கைய வச்சு கேட்கணும், நானும் நீங்களும் எங்க இருக்கிறோம்? ஆரம்பத்தில் சிறப்புகளை சொல்றேன். குர்ஆனை மதித்தவர்களுடைய பட்டியலில் நானும் நீங்களும் இருக்கிறோமா? சிந்திக்கணும் சகோதரர்களே. பயங்கரமான விடயம். லேசா அல்லாஹ் இறக்கி வச்சிட்டு வாழ்ந்துட்டு போகுங்க என்று சொல்லல. நீங்க இந்த குர்ஆனுடைய உம்மத்தை நம்மளுக்கு மதிப்பை தண்டிக்கிறோம், அதற்குரியவர்களாக வாழணும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு ஆயத்தில் குர்ஆனுடன் தொடர்பானவர்கள், குர்ஆனை உள்ளத்தில் வைத்தவர்களுடைய சிறப்பு, லா யுஅذிபு கல்பன் பிஆஹுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்த உள்ளத்தை அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான். கியாமத்தில நரகத்தினுடைய நெருப்புல விழுந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளம் பத்தாது, உள்ளத்தை அல்லாஹ் பத்த வைக்க மாட்டான். அந்த உள்ளம் பாதுகாக்கப்படும். ஏன்? அல்லாஹ்வினுடைய பேச்சை சுமந்திருக்கிறது, அல்லாஹ்வினுடைய பேச்சினுடைய ஒரு பகுதியை சுமந்திருக்கிறது. அந்த குர்ஆனினுடைய உள்ளத்தை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்.
அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அடிப்படையாக குர்ஆனினுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். குறுகிய நேரம் என்பதனால் இன்று நானும் நீங்களும் எந்த இடத்துல வெற்றிருக்கிறோம், குர்ஆனுடைய மதிப்பை நானும் நீங்களும் எந்த இடத்துல வெற்றிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா ரப் இத்தஹத்த இப்ராஹீம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னுடைய உற்ற நேசனாக நீ எடுத்துக்கொண்டாய் ரஹ்மானே. வ மூஸா கலீமா, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உன்னோடு பேசக்கூடிய நபியாக அந்த பாக்கியத்தை நீ கொடுத்தாய் அல்லவா. வ அஹ்யைத லஈஸா அல் மௌதா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்தாய் அல்லவா. எனக்கு நீ எதை தந்திருக்கிறாய் ரஹ்மானே என்று கேட்க அல்லாஹ் சொல்லுகிறான், அவலைஸ கத் அஅதைதுக அஃதல மின் ذلك குல்லி. நபியே நாயகமே, நபியே நாயகமே, யாருக்கும் கொடுக்காதே, யாருக்கும் கொடுக்காதே, இது எல்லாவற்றையும் விட சிறப்பான விடயங்களை நான் உங்களுக்கு தரவில்லையா நாயகமே சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்து சுதூர உம்மதிக, உம்மட உம்மத்தில, உம்மட உம்மத்தினர்கள்ல சிலர்கள்ட உள்ளத்தை நான் எடுத்திருக்கிறேன். அனாஜீல யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்கின்ற, குர்ஆனை ஓதுகின்ற, குர்ஆனை பாதுகாக்கின்ற, குர்ஆனை மதிக்குகின்ற, குர்ஆனுடன் தொடர்பான, குர்ஆன் என்றால் வாழ்க்கையில் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக, உள்ளமாக உங்களுடைய உம்மத்தினர்களுடைய உள்ளத்தை நான் ஆக்கவில்லையா? இதை விட சிறப்பு முன்னால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு வேற எதுவும் கொடுக்கப்படவில்லை. கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்து காண்கிறது குர்ஆனுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு. இன்று நானும் நீங்களும் குர்ஆனோடு எப்படி இருக்கிறோம்? எங்கட வாழ்க்கை எப்படி போகுது? குர்ஆனை மதிக்கிறோமா? நாங்க எந்த இடத்துல குர்ஆனை வச்சிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, கடைசியாக குர்ஆனை நாங்க எப்ப திறந்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வந்த ரமதான்ல திறந்திருப்போம். குர்ஆன் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா குர்ஆன் நிலைமை இப்ப ஒரு கவலை வரும். அல்ஹம்துலில்லாஹ், வந்தா சந்தோஷம். குர்ஆனை பிரட்டுவோம், குர்ஆனை எடுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு சஃபா குறைஞ்சது அந்த குர்ஆனோட அன்பை கொண்டு வருவோம். ஆரம்பத்துல ஒரு பக்கத்தை எடுத்து ஓதிட்டு வேலைக்கு போங்க. வேலையில பரக்கத்து இருக்குது, வாழ்க்கையில நிம்மதி இருக்குது. குர்ஆன் எந்த வீட்டுல திறக்கப்படுமோ அந்த வீட்டில் முசீபத் உண்டாகாது. இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நானும் நீங்களும் எப்ப இந்த குர்ஆனை திறந்தோம்? ஏண்ட குர்ஆன் என்று சொல்றதுக்கு எனக்கு ஒரு குர்ஆன் இருக்குதா? இன்னைக்கு ஏண்ட போன் என்று சொல்றதுக்கு எனக்கு ஒன்றுக்கு 2 3 ஆபீஸ் போன் இருக்கும், வீட்டு போன் இருக்கும், இன்னும் வேற என்னென்ன இருக்குதோ அங்கெல்லாம் போன். வீட்டுல மகள் இருந்தா மகளுக்கு ஒரு போன் இருக்கும். இன்னைக்கு நடக்கிற உண்மை கண்ணியமானவர்களே, இதைத்தான் உங்களையும் தான் யாரும் இதுல விதிவிலக்கு இல்லை. அந்த அளவுக்கு தொடர்பாக இருக்கிறோம். காசு என்றோம், எதென்றோம், அதென்றோம், எல்லாத்துக்கும் தேவை என்று விளங்கி இருக்கிறோம். வீட்டுல சின்ன பிள்ளைகிட்ட இருந்து, மகன்கிட்ட இருந்து, மகள்கிட்ட இருந்து, மனைவிட்ட இருந்து, எல்லாருக்கிட்டையும் இது ஏந்த, அதுலயும் பின் வேற. கண்ணியமான அது தனி ஒரு தலையங்கம். கண்ணியமானவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி போன்கள் இருக்கிறத போல எத்துணை நபர்களுக்கு சொல்லலாம், இந்த வீட்டில் இந்த குர்ஆன், இந்த குர்ஆன், இந்த குர்ஆன் இது நான் அடையாளம் வைத்து வைத்த குர்ஆனை ஓதுகிறேன். சில வீடுகளில் குர்ஆன் இருக்குது, அந்த குர்ஆனில் 5 அல்லது 6 அடையாளங்கள். வீட்டுல உம்மா, பாப்பா, தங்கச்சி, தம்பி, நானா, தாத்தா எல்லாரும் ஒரே குர்ஆன்ல வச்சு ஓதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருந்தாலும் சந்தோஷம், அப்படி இருந்தாலும் சந்தோஷம். கண்ணியமானவர்களே, குர்ஆனை மதிப்போம். இந்த குர்ஆனின் மூலமாக தான் நாங்கள் சங்கையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏந்த உங்களோட நிலைமை என்ன கண்ணியமானவர்களே? குர்ஆனோடு நாங்கள் எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்கிறோம்? அதுல ஆக மிக முக்கியமான ஒரு தலையங்கம் தான் குறிப்பான நேரம் என்றதனால் நான் தொட்டு காட்டிக் கொண்டு செல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, குர்ஆனை அடிப்படையாக கொடுப்போம், குர்ஆனை அடிப்படையாக கொடுப்போம். சின்ன வயதுல குர்ஆனை கொடுக்காம வேற எதையும் கொடுக்கிறவான அல்ஹம்துலில்லாஹ். சில ஊர்கள்ல பழக்கங்கள் இருக்கிறது. முஹர்ரமினுடைய மாதம் வந்தால் 3 வயது 3.5 வயது
வயது தள்ளாட பச்சை குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வந்த குர்ஆனை தட்டுத்தடமாறி ஓத வைத்துவிட்டு அதற்கு பின்னால் அடுத்த விடயங்களை கொடுப்பார்கள். அந்த குர்ஆனினுடைய வாழ்க்கை பரக்கத் ஏன் அறிந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை அடிப்படையான காலத்தில் சிறு பிராயத்தில் கொடுக்க மறந்துவிட வேண்டாம். இன்று நம்முடைய கலாச்சாரங்கள் மாறிவிட்டது, நம்முடைய நிலைமைகள் மாறிவிட்டது. பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவில்லை. இன்றைய தலையங்கம் காலத்துக்கு தேவையான தலையங்கம். குர்ஆன் என்பது வழிகாட்டி, குர்ஆன் என்பது மனதை மாற்றக்கூடியது, குர்ஆன் என்பது ஈமானை பலப்படுத்தக்கூடியது. சின்ன பிள்ளையில சின்ன பருவத்தில அந்த பிள்ளைக்கு குர்ஆனை கொடுத்து வளருங்க. கண்ணியமானவர்களே, குர்ஆனை கொடுக்கலையா விளைவுகள் பயங்கரம். கண்ணியமானவர்களே, கவலையோடு பேசுகிறோம். சில காலங்கள் இருந்தது, குர்ஆனுக்கு சமுதாயம் மதிப்பு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு மதிப்பென்றால், மாலை நேரம் ஆகினால் வீடுகளில் மனிதர்கள் குர்ஆனை திறக்கிறாங்களோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் ரேடியோக்கள் சரி குர்ஆன ஓடும், குர்ஆனுடைய சத்தம் கேட்கும். அந்த ஊருக்கு போனாலே அப்படி ஒரு மறுமலர்ச்சி இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்னைக்கு மாறிட்டு, இன்னைக்கு எத்தனையோ கலாச்சாரங்கள் நுழைஞ்சிட்டு குர்ஆன் மதிப்பு இல்லை. கண்ணியமானவர்களே, ஏன் இன்னைக்கு உள்ளங்கள்ல ஏனைய விடயங்கள் நிறைஞ்சிட்டு குர்ஆன் மதிப்பு இல்லை? கண்ணியமானவர்களே, நான் அடிப்படையாக சொல்றேன், சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்து வளருங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு புள்ளியை நான் தொட்டு காட்டுகிறேன், குர்ஆன் மதரசாக்களினுடைய வீழ்ச்சிகள். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு குர்ஆன் மதரசாண்டால் நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். பெண்களும் இருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஆண்களும் இருக்கிறீங்க. ஆண்கள் பெண்களுக்கு சொல்லுங்க, இந்த விளக்கத்தை கொண்டு வாங்க. மதரசாண்டா நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு எப்படி சமுதாயம் மாறிட்டு என்று தெரியுமா? குர்ஆனை எடுத்து கொண்டு வந்து உள்ள தாலிம் குர்ஆன் தான் ஓதுது, குர்ஆன் ஆரம்பம் தான் ஓதுது, ஆயிலாவ தான் ஓதுது, கொண்டு வந்து ஹஸ்ரத் கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? ஹஸ்ரத் 5 நிமிஷத்துல பிள்ளைங்க பாடம் கேட்டுட்டு அனுப்பிடுங்க. ஒரு பக்கம் நாங்க நினைக்கிறோம் குர்ஆன்ல ஒரு பக்கத்தை ஒரு வரிய ஓதிட்டால் போதும், உள்ள மாஷா அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை கொடுத்துட்டோம். கண்ணியமானவர்களே, 1 அவர் 2 அவர் என்று குர்ஆனுக்கு மஸ்ஜிதில் குறிப்பாக நான் சொல்லுகிறேன். வீடுகளில் பிரைவேட்டாக நடக்குது, அது வேறு. அதை விட தலை சிறந்தது பள்ளியினுடைய மாஹோலில் குர்ஆனை தொடர்பாக பிள்ளைகளை வளர்ப்பது. இந்த தொடர்பு கண்ணியமானவர்களை வேறு எங்கு போனாலும் கிடைக்காது. அந்த பச்சிளம் குழந்தைகளை அந்த இடத்தில் உட்கார வையுங்கள். குர்ஆனை மட்டும் படிச்சு கொடுக்கல, அதவ படிச்சு கொடுக்கறாங்க, ஈமான்ட கல்வியை படிச்சு கொடுக்கறாங்க, ஈமானினுடைய உணர்வை படிச்சு கொடுக்கறாங்க, ஈமான்டா என்ன என்றதை படிச்சு கொடுக்கறாங்க. கண்ணியமானவர்களே, யாரும் தப்பாக நினைக்கவானும். நான் ஒரு உதாரணமாக கேட்கிறேன். எத்தனையோ கிளாஸஸ் நடக்குது, ஏன் 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல அனுப்ப சொல்றீங்க தெரியுமா? இவருக்கு பிரைவேட் கிளாஸ் இருக்குது, மேல் படிப்பை படிக்கிறாரு, அந்த படிப்புக்காக வேண்டி இந்த படிப்புக்காக வேண்டி அந்த டைமை எடுத்துட்டு கொடுக்குறீங்க. நான் கொடுக்கவானும் என்று சொல்லல, எந்த படிப்பாக இருந்தாலும் துன்யாக்கு தேவையா கொடுங்க, தாராளமா கொடுங்க. ஒரு ஆண்ட நேரத்துல களவெடுக்கவானும், அந்த நேரத்தை பிடிக்கமான, அந்த நேரத்துல இருந்து எடுத்து வேற நேரத்துக்கு கொடுக்கமான, அதுல பரக்கத்து இல்லை. அன்புக்குரியவர்களே, அருமையான நல்லடியார்களே, எங்கேயாவது ஒரு கிளாஸ்ல நாங்க போயிட்டு யாரும் இவர் இதுக்கு எதிராக பேசுறது விளங்கி கொள்ளவான. நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், எங்கேயாவது கிளாஸ்ல போயிட்டு எந்த பிள்ளைக்கு இன்னைக்கு குர்ஆன் மதரசா இருக்குது, அதுக்கு நான் நேரம் கொடுக்கணும், 5 நிமிஷத்துல படிச்சு கொடுத்துட்டு 10 நிமிஷத்துல அனுப்புங்க என்று சொல்றோமா? சொல்றோம் இல்ல. கண்ணியமானவர்களே, ஏன் குர்ஆன் மதிப்பு அவ்வளவா? எங்கட பிள்ளைகளுடைய ஆரம்பம் விளங்குதில்லை, அதுல நான் இருக்குது. ஒரு உம்மா வாப்பா செய்யற மிக முக்கியமான கடமை பிள்ளைக்கு அடிப்படையான இந்த அறிவுக்கு நேரம் காலத்தை ஒதுக்கி கொடுக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தந்தை வந்தார், வந்து சொன்னார், ஏண்ட பிள்ளையால எனக்கு சதி பிரச்சனை, அவட்ட பேச்சு வார்த்தைகள் நடைமுறைகள் எல்லாம் சரி ராங்கா இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்குங்க அவரை கூப்பிட்டு.
மகனை அழைச்சாங்க. மகன் வந்தாரு, வந்து கேட்டார், ஒன்றும் இல்ல. ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அலைஸ லில் வலதி ஹுகூகுன் அலா அபி? பாப்பா புள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்கிறா அமீருல் முஃமினீன் அவர்களே? சொன்னார்கள், கட்டாயம் இருக்குது. 3 விடயத்தை சொன்னார்கள், சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்யந்தகிய உம்ம, அழகான தக்வா உள்ள பெண்களான ஒரு தாயை தேர்ந்தெடுக்கும். வயுஹ்சின் இஸ்மஹு, அழகான பேரை புள்ளைக்கு வைக்க வேண்டும். வயுஅல்லிமஹுல் குர்ஆன், சரியான முறையில குர்ஆனை படிக்க கொடுக்கணும், படிச்சு கொடுக்கணும். அதற்குரிய நேரத்தை அமைச்சு கொடுக்கணும். தகுதி வாய்ந்தவர்களுக்காக வேண்டி உண்டாக்கணும். கண்ணியமானவர்களே, மகன் சொன்னாரு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஏண்ட வாப்பா இந்த 3யுமே செய்யல. ஏண்ட உம்மா ஒரு மஜூசி, ஏண்ட பேர் ஜுஅலன் அல்லது ஜுஅரானன், நெருப்பு கங்கு என்றது ஒரு விதமான கருத்து. ஏண்ட பேர்ட கருத்து. எனக்கு குர்ஆன்ல ஒரு வசனத்தை கூட படிச்சு தரல என்ற வாப்பா. அதற்குரிய நேரத்தை கூட எனக்கு தரவில்லை. அழைத்தார்கள் தந்தையை, அழைத்தார்கள் தந்தையை, அழைத்து சொன்னார்கள், தந்தையே, தஷ்கு உகூக இப்னக், உங்களோட பிள்ளை செஞ்ச அநியாயத்தை சொல்ல என்கிட்ட வந்தீங்களா? வகத் அகதஹு قبل ان يعقق, உங்களோட புள்ளக்கு, உங்களோட புள்ள உங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு முன்னால் நீங்க உங்களோட புள்ளக்கு பெரும் அநியாயம் செய்திருக்கிறீங்க. இனி எச்சரித்து அனுப்பினார்கள். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, அடுக்கிக் கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். சொல்வது நோக்கமல்ல, மாறணும், வாழ்க்கையை மாற்றணும். இன்றைக்கு நான் கவலையாக பேசுறேன். அடிப்படை அறிவு கொடுக்கப்படல, சரியா? கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஜனாதா, பாப்பட ஜனாதா இருக்குது. மகன் வந்து கேட்கிறாரு, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு மட்டும் சொன்னா போதுமா? சின்னத்தில் அப்படியா பார்த்தாரு? எவ்வளவு என்னுடைய உங்களுடைய பெற்றோர்கள் என்னையும் உங்களையும் வளர்த்து ஆளாக்கியவர்கள். அந்த ஸ்ரீதேவிகளுக்காக வேண்டி மையத்தில் துஆச்சரி ஓத ஏலாத பிள்ளைகளாக நானும் நீங்களும் இருக்கிறோம் என்றால் என்னுடைய உங்களுடைய அறிவு, குர்ஆனுடைய அறிவு எந்த அளவு என்பதை சிந்தித்து பார்க்கணும். கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லிட்டு முடிச்சுக் கொள்றேன். இதனுடைய விபரீதம் எந்த அளவுக்கு தெரியுமா? தேர்ட் பர்சனை வச்சு நான் பேசல, எனக்கிட்ட வந்த விடயத்தை வச்சு நான் பேசுறேன். அடிப்படை அறிவினுடைய முக்கியத்துவத்தை நான் பேசுகிறேன். ஒரு மாதம் இருக்கும், 3 வாரங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன், 2 சகோதரர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், என்னோடு நான் எந்த ஊரையும் எந்த இடத்தையும் சொல்லாமல் படிப்படைக்காக வேண்டி சொல்லுகிறேன். வந்து சொன்னார்கள், என்னுடன் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஜும்ஆ மட்டும் தான் தொழுது கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் வந்தார், அவர் ஜும்ஆவும் தொழுகிறார் இல்லை. அழைத்தேன், பேரில் முஸ்லிம், பெரும் படிப்பு படித்தவர். அழைத்தோம், நேரடியாக அவரை விசாரித்தோம். முதல் வார்த்தை, வாயில் இருந்து வந்த வார்த்தை, தொழுகையை மறுத்துக் கொண்டிருந்தவர், ஆராய்ச்சி செய்தவர், கடைசியில் சொன்ன வார்த்தை, உலகம் என்பது தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ் என்று ஒருவன் கிடையாது. கண்ணியமானவர்களே, அவருடைய வாழ்க்கை ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம். அடிப்படையில் குர்ஆனினுடைய அறிவு அவருக்கு கொடுக்கப்படல. எங்க போச்சு? கண்ணியமானவர்கள், இதுதான் உண்மை. இப்ப விளங்காது. 18, 19, 20 வயது அடைந்த பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாருடைய பிள்ளைகளையும் எம்மையும் அல்லாஹ் நேரான வழியில் அல்லாஹ் உண்டாக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, பயங்கரம் விடயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சொல்வதற்குரிய நேரம் கிடையாது, ஹுதுபாவினுடைய நேரம். எனவே விளங்குவோம், அறிவோம், உணர்வோம், குர்ஆனுடைய மதிப்பை விளங்குவோம். சிறு பிராயத்தில் இருந்து குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்போம். நாமும் குர்ஆனை திறப்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் குர்ஆனுடைய நேரங்களை ஒதுக்கி கொடுத்து அவர்களை நல்லவர்களாக, எங்களுக்கு பின்னால் நின்று என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவோம்.
கொள்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம் அனைவருடைய பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக ஆக்கி அருள்வானாக. எம் அனைவருடைய வாழ்க்கையும் குர்ஆனுடன் தொடர்புள்ள வாழ்க்கையாக ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கண்ணியமானவனே, சங்கையானவனே, மகத்தானவனே, திறமையானவனே, யா அல்லாஹ் ஏதோ ஒரு நிலைமையில மனிதனுடைய அடிப்படையில் பாவங்களில் யா அல்லாஹ் மறதியில் வாழ்ந்துட்டோம் ரஹ்மானே. நீ அனுப்பின நோக்கத்தை மறந்து வாழ்ந்துகிறோம் ரஹ்மானே. குர்ஆனுடைய மதிப்பை விளங்காம வாழ்றோம் ரஹ்மானே. இதெல்லாம் வெற்றியும் பரக்கத்தும் செழிப்பும் இருக்குது என்பதை மறந்து வாழ்கிறோம் ரஹ்மானே. நீ உணர்கிற ரஹ்மானே. இன்றையில் இருந்து இந்த ஹுத்பாவில் இருந்து இதற்கு பின்னால் மனதில் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்போம் என்று யா அல்லாஹ் உணர்ந்து கொள்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் இமாமார்கள் சொல்லிருக்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யதி அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யதஅல்லகூன அல் முஸ்ஹப் ஹத்தா யுஅஷ்ஷஷ ஃபீஹி அல் அன்கபூத், சிலந்திகள் கூடு கட்டக்கூடிய இடமாக குர்ஆனுடைய அட்டைகள் மாறிவிடும் என்று சொல்லுகின்ற காலமோ இது என்று தெரியாத ரஹ்மானே. அந்த காலம் வந்தால் குர்ஆன் அவர்களுக்கு பதுவா செய்யும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட யா அல்லாஹ் காலமாக குர்ஆனாக எங்களுடைய குர்ஆனை மாற்றுகிற ரஹ்மானே. அல்லாஹ் கண்ணியமான சங்கையான தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிச்சிட ரஹ்மானே. அவர்கள் யார் யாரெல்லாம் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் அந்த ஸ்ரீதேவிகளை யா அல்லாஹ் சுவர்க்கவாதிகளாக ஆக்குகிற ரஹ்மானே. எம் அனைவருடைய யா அல்லாஹ் இறுதி நிலைமையும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலைமையாக மாத்திர ரஹ்மானே. இந்த துஆவுடைய தனிப்பட்ட கிஃபர் ரஹ்மத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.